ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 27ஆம் தேதி. நாளை ஜனவரி 28ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்திருந்தது. இன்று ஒரு கிராம் 7540 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் ஆஃபர் இப்போல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஜிஆர்டி, போத்தீஸ் ஸ்வர்ண மஹால், சென்னையில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டிஏஆர், திருச்சியில் இருக்கக்கூடிய ஏஜிஎஸ், இது மாதிரி நிறைய கடையில் என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரியும் ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 50% ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது கல்யாண் ஜுவல்லரியில் ரீசெண்டாக இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 50% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை நாளைக்கு அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நிலவரப்படி தான் நான் சொல்கிறேங்க. தங்கத்தோடைய விலை பார்த்தீங்கன்னா நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தாங்க இருக்குது. இதே மாதிரி ஸ்டேட்டஸ் எந்த ஒரு மாறுதல் இல்லாமல் அப்பில் போகாமல் டவுன்லேயே போச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்கும். ஸோ கிராமிற்கு எவ்வளவு குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு 10 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபாய்க்குள்ளே குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற அதாவது 8 மணி நிலவரப்படி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அதான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் நிறைய டைம் இருக்குது. மேலும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அதாவது 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் தவிர்த்து இன்னும் மேலும் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சடனாக அதிகரிக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு என்ன நிலவரத்தில் இருக்குது, அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்லிடுறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா குறைவதற்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம 7,000 ரூபாய் கிட்ட போகுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ தங்கத்துடைய விலை அதிகரிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வட்டி விகிதத்தை குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை கிராமிற்கு டக்குன்னு ஒரு 400 ரூபாய் அதாவது 7,100 ரூபாய் இருந்தது 7,500 ரூபாய், 550 ரூபாய் அந்த ரேஞ்சில் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ மேலும் குறையுமா என்ன அப்படிங்கிறத நம்ம குறைவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலையில் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள்லேயும் தங்கத்துடைய விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நிபுணர்கள் சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கு குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு கருத்து கணிப்பாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சடனாக சர்வதேச லெவலில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான ஏதாவது வாய்ப்புகள் ஏற்பட்டால் அப்பொழுது சடனாக ஏறும். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி இதே நிலவரத்தில் இருந்ததுன்னா தங்கத்துடைய விலை அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கருத்து தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக அதிகரிக்கணும் கிடையாதுங்க, குறையணும் கிடையாது. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணங்களால் மட்டும் தங்கத்தோட விலை அதிகரிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. கருத்து கணிப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி